Good morning, students. Now we are going to discuss on 3 mark questions. Question number 29. Question number 29. What are the crucial decisions involving what is produced? Question நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. What are the crucial decisions involving what is produced? இந்த கொஸ்டினுக்கு முதல்ல மீனிங் என்னென்னா, என்ன பொருளை உற்பத்தி செய்யணும் என்பதற்கான முக்கிய முடிவுகள் யாவின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன பொருளை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு என்ன பொருளை உற்பத்தி செய்யணுங்கிறதுக்கான முக்கியமான முடிவுகள் யாவையும், முக்கியமான முடிவுகள் என்ன, டிசிஷன் மேக்கிங் என்ன, வாட் இஸ் ப்ரொடியூஸ்னால் என்ன பொருளை உற்பத்தி செய்யணும், க்ரூஷியல் டிசிஷன் இன்வால்விங் அதில் முக்கியமான முடிவு என்ன செய்யணும் பண்ணணும், அதாவது என்ன பொருளை உற்பத்தி செய்யணும் என்பதற்கான முக்கிய முடிவுகள் யாவுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேஜ் நம்பரு முன்னாடி வாங்க, 1.9 நினைக்கிறேன், 1.9 இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து 1.9. இந்த 1.9 பேசிக் எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளத்தில் இதுக்கு ஆன்சர் இருக்குது. அதுக்கு அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து ஒரு இங்கே இருக்குது பாருங்கள், ABCDE இந்த 5 பாயிண்ட் மட்டும் இருந்ததுன்னா போதும், 3 மார்க் போட்டுருவாங்க. ABCDEF 1 2 3 4 5 5ல் எனி 3 you can write, you will get 3 marks, no problem. Then we can discuss first heading discuss பண்ணணும். ஒன் பேசிக் எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம். எக்கனாமிக்ஸில் அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ எக்கனாமிக்ஸ் என்ன ப்ராப்ளம்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் நோ பேசிக் எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். நான் ஃபஸ்ட் கிளாஸில் ஐ டோல்ட் டு தட் பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட், பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் ரீகால் அண்ட் ரிமெம்பர். பேசிக் எக்கனாமியோட கான்செப்ட் என்னதுன்னா, ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட். மனிதர்கள் எண்ணங்கள், ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட் அப்படி தானம்மா. ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் வாண்ட்ஸ் என்ற விருப்பங்கள், ஆசைகள், டிசைர்ஸ் இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது, தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஐஃபோன், உங்கள் வீட்டில் ஐஃபோனை பற்றி பேசுகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, எல்லார் வீட்டுக்குமே நீங்கள் சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கணும், ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கணும், ஒரு பசங்களுக்கு பைக் ஒன்று வாங்கணும், பிள்ளைங்களுக்கு நகை செய்யணும், சொந்த வீட்டில் இருக்கிறவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டணும், இதெல்லாம் ஆசைகள் இருக்குது. பசங்களுக்கு ஒரு 1 lakhல ஆண்ட்ராய்டு மொபைல் ஐஃபோன் ஒன்று வாங்கணும், பிள்ளைங்களுக்கு கையில் செயின் போடணும், வாட்ச் போடணும், புது ட்ரெஸ், நிறைய டெய்லி ஒரு ட்ரெஸ் போடணும், ஸ்கூட்டி ஒன்று வாங்கணும், பெரிய வீட்டில் சொந்த வீடு வைக்கணும், வீட்டுக்குள்ளே பெரிய ஆண்ட்ராய்டு டிவி, பெரிய டிவி ஒன்று வைக்கணும், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டூ வீலரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரு, இப்படி நம்மளோட ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். தட் இஸ் வை ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். இது புரிஞ்சுதா? எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குது, எல்லாருக்குமே தேவைகள் அதிகமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு கார் வேணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 வீலர் வேணும், ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடு வேணும், ஒவ்வொரு வீட்டில் ஒரு ரூமில் ஒரு டிவி இருக்கணும், 4 ரூம்லேயும் 4 டிவி, 4 ரூமில் 8 ஃபேனு, இந்த மாதிரி ஆசைகள், தேவைகள் நிறைய இருக்குது. ஆனால் ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட். இப்போ இதுதான் பேசிக் எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது. இதுக்கெல்லாம் தேவை பணிகள். இதை வந்து நம்ம பேசிக் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். If the resources are abundant, wants are so few, then there would be no economic problems. இப்போ வாண்ட்ஸ் வந்து ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் லிமிட்டட், ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டாக யோசனை பண்ணிங்க, இதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுங்கள். ரிசோர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது, வாண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் இந்த எக்கனாமிக்ஸில் ப்ராப்ளம் வருமாமா? வராது. அதாவது புரிஞ்சுக்கோ, வாண்ட்ஸ் அன்லிமிட்டடு, ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டடாக இருக்க போது எக்கனாமிக்ஸில் ப்ராப்ளம் வருது. இப்போ ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் லிமிட்டட், ரிசோர்ஸ் ஆர் அன்லிமிட்டட் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டு. வாண்ட்ஸ் ஆர் நமக்கு விருப்பங்கள், தேவைகள் இல்லை, நமக்கு ஆசைகள் கிடையாது, தேவைகள் கிடையாது, விருப்பங்கள் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸில் ப்ராப்ளம் வருமா? வராது.
ஆப்போசிட் நினச்சி பாருங்க. ஆனால் அப்படி இல்லை, ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது, ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட், ஹியூமன் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட், ஆப்போசிட்டாக. சரியாக புரிஞ்சுதாமா? இப்போ பட் த சிச்சுவேஷன் கேன் நெவர் எக்ஸிட். Resources are always scarce. Resources are always scarce, and our wants are numerous. Our wants are numerous. Hence, every society a certain choice have to made. சாய்ஸ் டு. இப்போ நிறைய தேவைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. அது எது முக்கியமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 2000 ரூபா இருக்குது, 2000 ரூபா இருக்குன்னா நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ் வாங்கணும், மூவி பார்க்கணும், ஃபோன் வாங்கணும். உங்கள்கிட்ட 5000 rupees வச்சுக்கோங்க. 5000 rupees ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், புக்கு வாங்கணும், மொபைல் வாங்கணும். விச் ஒன் வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸு? அதான் தட் இஸ் சாய்ஸ். சர்டன் சாய்ஸ் ஹவ் டு மேட். எதுக்குமா இம்பார்ட்டன்ஸ்? விச் ஒன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், விச் ஒன் இஸ் மோர் எசென்சியல் ஃபார் யூ? ஸ்கூல் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட், யூ ஹவ் டு பே ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ். இது சாய்ஸ், இது எக்கனாமிக்ஸில் ஒரு சாய்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். வான்ஸ் ஆர் டிசைர், அன்லிமிட்டெட், ரிசோர்ஸஸ் ஸ்கேர். ஸ்கேர்ஸ்னாலே பற்றாக்குறைன்னு அர்த்தம். இப்போ எக்கனாமிக் சாய்ஸ் இருக்குது. அப்போ பற்றாக்குறையாக இருக்கும்போது எதுக்கு விச் ஒன்னுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய தேவைகள், ஆசைகள் இருக்குது, ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ விச் ஒன்னுக்கு இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், விச் ஒன்ஸ் ஃபார் எசென்சியல் அவர் லைஃப். அது அடுத்த கட்டத்துக்கு தான் சாய்ஸ். அடுத்து 3 ப்ராப்ளம் இருக்குது. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு மச் டு ப்ரொடியூஸ், whom டு ப்ரொடியூஸ். வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு மச் டு ப்ரொடியூஸ், whom டு ப்ரொடியூஸ். இது 3 கொஸ்டின், அதை தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க புக்கில். வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். என்ன பொருள் உற்பத்தி செய்யணும், எப்படி உற்பத்தி செய்யணும், யாருக்காக உற்பத்தி, whom டு ப்ரொடியூஸ், யாருக்காக உற்பத்தி செய்யணும். இது பேசிக் ப்ராப்ளம்ஸ். வாட் டு ப்ரொடியூஸ், என்ன பொருள் உற்பத்தி செய்யணும். ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி உற்பத்தி செய்யணும். whom டு ப்ரொடியூஸ், யாருக்காக உற்பத்தி செய்யணும். இதுதான் பேசிக் ப்ராப்ளம் எக்கனாமிக்ஸ். அதில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ் ABCDE 5 பாயிண்ட் படித்தாலே அந்த 3 மார்க் கொஸ்டின் விட்டுருவாங்க. அந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் என்ன சொன்னேன், கொஸ்டின் நம்பர் வந்து 29th கொஸ்டின். 29, டோன்ட் ஃபர்கெட் 29th கொஸ்டின் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெதர் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபுட் ஆர் க்ளோத்திங், ஹவுசிங் ஆர் ஹேவ் மோர் லக்ஸுரி குட்ஸ். என்ன பொருள் உற்பத்தி செய்யணும். வெதர் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபுட்டு ஆர் கிளாத். இப்போ என்ன பொருள் உற்பத்தி செய்யணும், ஃபுட் ஐட்டத்தை உற்பத்தி செய்யணுமா, அல்லது கிளாத்தை உற்பத்தி செய்யணுமா, அல்லது ஹவுசிங்கா, டு மோர் லக்ஸுரி குட்ஸா. லக்ஸுரி குட்ஸ்ங்கிறது ஆடம்பர பொருள். என்ன பொருள் உற்பத்தி செய்யணும். வெதர் ஹவ் டு ப்ரொடியூஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஹவ் டு ப்ரொடியூஸ் வெப்பன்ஸ். எதுவும் உற்பத்தி செய்யணும், ஃபுட் ஐட்டத்தை உற்பத்தி செய்யணுமா, வெப்பன்ஸை உற்பத்தி செய்யணுமா. விச் ஒன் வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ், ஃபுட்டு. நீட் நாட் இம்பார்ட்டன்ஸ் டு வெப்பன்ஸ். வெப்பன்ஸ் என்னது, கருவிகள். என்ன கருவிகள், துப்பாக்கி, அருவா, கத்தி, இதெல்லாம் என்னது வெப்பன்ஸ். அப்போ வெதர் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெதர் ஹவ் டு ப்ரொடியூஸ் மோர் அக்ரிகல்ச்சர் குட்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ். விவசாய பொருள் உற்பத்தி செய்யணுமா, இண்டஸ்ட்ரியல் பொருள். இதெல்லாம் வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ். இப்போது இதுக்கு சாய்ஸ் வரும். அப்போ இண்டஸ்ட்ரியல் குட்ஸை முக்கியமா, அக்ரிகல்ச்சர் குட்ஸ் முக்கியமா, இப்போ ஃபுட் ஐட்டம் முக்கியமா, கிளாத் முக்கியமா, ஹவுஸ் முக்கியமா, லக்ஸுரி குட்ஸ் முக்கியமா. எது முக்கியம், ஃபுட்டு. ஸோ வி ஹேவ் டு சாய்ஸ் அரைசஸ். ஃபுட்டு வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன், வெதர் டு ஹவ் மோர் அக்ரிகல்ச்சர் குட்ஸ், ஹவ் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுதான் பாருங்க. இப்போ வெதர் ஹேவ் டு மோர் அக்ரிகல்ச்சர் குட்ஸ், அக்ரிகல்ச்சருக்கு உற்பத்தி செய்யணுமா, இண்டஸ்ட்ரியல் குட்ஸுக்கு உற்பத்தி பண்ணணுமா. இப்போ எது ஒரு விஷயம், அக்ரிகல்ச்சர் தான் இம்பார்ட்டன்ஸ். வெதர் டு யூஸ் மோர் ரிசோர்ஸஸ் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆர் யூஸ் மோர் ரிசோர்ஸஸ் மிலிட்ரி சர்வீசஸ். இங்கே பாருங்கள், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரிசோர்ஸ் இருக்குது, அந்த ரிசோர்ஸை வந்து எஜுகேஷன் கொடுக்கணுமா, ஹெல்த்துக்கு பயன்படுத்தணுமா, அல்லது மிலிட்ரிக்கு பயன்படுத்தணுமா. whether to use more resources in education and health or use more resources in military services. ரிசோர்ஸ் இருக்குது, அந்த ரிசோர்ஸை எதுக்கு யூஸ் பண்ணலாம், எஜுகேஷனுக்கு. whether give to more education or health or military service, எதுக்கு அதிகமாக பயன்படுத்துறது. இதெல்லாம் வந்து இது ஒரு பேசிக் ப்ராப்ளம்ஸ் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட்டு, வெதர் டு ஹேவ் மோர் கன்சம்ஷன் குட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். வெதர் டு மோர், என்ன இது வந்து எந்த பண்டங்களை உற்பத்தி செய்யணும், இல்லை எதில் வந்து அதிக முதலீடு செய்யணும், எதை அதிகமாக முதலீடு. நுகர்வு பண்டம், கன்சியூமர் குட்ஸ்.
கன்சியூமர் குட்ஸ்னால் மனுஷன் வாங்கி அனுபவிக்கக்கூடிய பொருள் எல்லாமே கன்சியூமர் குட்ஸ் தான், கன்சம்ஷன் குட்ஸ். அதான் கன்சம்ஷன் குட்ஸ் அந்த கன்சியூமர் குட்ஸ் சேம் தான். டு ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்னா மெஷின்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். அப்போ எதுக்கு வந்து விச் வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ட், வெதர் டு மோர் கன்சம்ஷன் குட்ஸ் ஆர் டு ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்? நுகர்வு பண்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா அல்லது முதலீட்டு பண்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா? எது விச் வில் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? தட் இஸ் த பேசிக் எக்கனாமிக்ஸ். வெதர் டு ஸ்பெண்ட் மோர் பேசிக் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன்ஸ். நம்ம செலவு எதுக்கு அதிகம் செய்யணும்? வெதர் டு ஸ்பெண்ட் மோர் பேசிக் எஜுகேஷனுக்கு அதிகமாக செலவு பண்ணணுமா அல்லது ஹையர் எஜுகேஷனுக்கு அதிகமாக செலவு பண்ணணுமா? திஸ் இஸ் அண்ட் ஆல் வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ். இப்போ அடுத்த பாருங்கள், தி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்டு whom டு ப்ரொடியூஸ். ஃபார் whom டு ப்ரொடியூஸ், என்ன பொருளை உற்பத்தி செய்யணும், எப்படி உற்பத்தி செய்கிறது, யாருக்காக உற்பத்தி செய்கிறது. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் whom டு ப்ரொடியூஸ். இது பேசிக் ப்ராப்ளம். 3 பேசிக் ப்ராப்ளம் இருக்குது. இது வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் whom டு ப்ரொடியூஸ். How to produce. Every society has decided whether it will use labor intensive technology or capital intensive technology. That is, whether use more labor or less more machines and vice versa. How to produce, எப்படி உற்பத்தி செய்யணும், ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னா எப்படி உற்பத்தி செய்யணும். இது பாருங்கள், லேபர் இன்டென்சிவ் அண்டு கேபிட்டல் இன்டென்சிவ். லேபர் இன்டென்சிவ் 2 பாயிண்ட்டு. லேபர் இன்டென்சிவ், கேபிட்டல் இன்டென்சிவ். லேபர் இன்டென்சிவ்னா மோர் லேபர் லெஸ் மெஷின். அதிகமான லேபரு குறைவான மெஷின்ஸு. இதுதான் லேபர் இன்டென்சிவ். லேபர் இன்டென்சிவ் மீன்ஸ் மோர் லேபர் லெஸ் மெஷின். மோர் லேபர் லெஸ் மெஷின். கேபிட்டல் இன்டென்சிவ்னா மோர் மெஷின்ஸ் லெஸ் லேபர். Capital intensive means more machine less labor. அதிகமான தொழிலாளர்களை வச்சு குறைவான மெஷின்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யணுமா, அதிகமான லேபர்களை பயன்படுத்தி குறைவான மெஷின்களை பயன்படுத்தி பொருளை உற்பத்தி செய்யணுமா, அல்லது அதிகமான மெஷின்களை யூஸ் பண்ணி குறைவான லேபர்களை பயன்படுத்தி பொருளை உற்பத்தி செய்யணுமா? பாருங்கள், அதிகமான மெஷினை பயன்படுத்தி குறைவான லேபர்ஸ் பயன்படுத்தி பொருள் உற்பத்தி செய்யணுமா, அல்லது அதிகமான மெஷினை பயன்படுத்தி குறைவான லேபர்கள் பயன்படுத்தணுமா, அல்லது குறைவான லேபர்களை வச்சு அதிகமான மெஷினை யூஸ் பண்ணி பொருளை உற்பத்தி செய்யணுமா? இதுதான் எப்படி உற்பத்தி, ஹவு டு ப்ரொடியூஸ். வெதர் இட் இஸ் லேபர் இன்டென்சிவ் ஆர் கேபிட்டல் இன்டென்சிவ். எப்படி பொருள் we have to decide to whether it will use labor intensive technology or capital intensive technology. Labor intensive technology என்னது? Labor intensive technology means more labor less machine. Capital intensive means more machine less labor. This is called capital intensive technology. இதுதான் how to produce. இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியாச்சு. அதை வந்து that electricity we can use cinema theater or educations. The electricity is there. That electricity we can use cinema theater or education. Which one will give more importance? Education. Second one cinema theater. So electricity இருக்குது, அந்த எலக்ட்ரிசிட்டி யாருக்கு பயன்படுத்தணும்? எஜுகேஷனுக்கு பயன்படுத்தணுமா, சினிமா தேட்டருக்கு பயன்படுத்தணும்? இதெல்லாம் பேசிக் எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம் அரைசஸ். நெக்ஸ்ட், for whom to produce. For whom to produce. Every society must also decide how it is produced, be distributed among the different section of the society. Every society must also decide how it is produced, be distributed among the different section of the society. Different section, ஒரு society different section இருக்காங்க. Each society have different section. Poor, rich class, middle class, நிறைய டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது ஒரு சொசைட்டியில். அந்த சொசைட்டிக்கு யாருக்காக உற்பத்தி செய்யணும், whom to produce, யாருக்காக? மோர் அதிகமான ஏழைங்களுக்கா, குறைவான பணக்காரங்களுக்கா, யாருக்குமா உற்பத்தி செய்யணும்? இருக்கக்கூடிய சொசைட்டியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்ஷன் இருக்குது. நிறைய பணக்காரங்க கம்மியாக இருக்கிறாங்க, ஏழைங்க அதிகமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பொருளை எப்படி உற்பத்தி செய்யணும்? அதிகமான ஏழைங்களுக்கா, குறைவான
குறைவான பணக்காரர்களுக்கா, ரிச் பீப்புளுக்கா? குறைவான ரிச் பீப்புள் ஆர் லெஸ்ஸு, புவர் பீப்புள் மோர். இப்போ யாருக்கு உற்பத்தி செய்யணும்? இதான் ஹூம் டு ப்ரொடியூஸ். அப்போ அதிகமான ஏழைங்களுக்கு தான் நம்ம உற்பத்தி செய்யணும். இதுதான்டால் பேசிக் ப்ராப்ளம்ஸ் எக்கனாமிக்ஸ். இந்த கொஸ்டின் நான் முடிச்சிருக்கேன். இந்த கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். டுடே டிஸ்கஸ்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ பேசிக் ப்ராப்ளம்ஸ் எக்கனாமிக்ஸ். இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். யூ ஹேவ் டு ஸ்டடி அண்ட் கேர்ஃபுல்லி. இந்த 1 வீக்கில் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டுக்கு படிங்க. சும்மா வீடியோ பார்த்துட்டு சும்மா ஆன் பண்ணிவிட்டு அங்கங்கே விளாண்டுட்டு தான் ஒன்றும் ப்ரோஜன், நோ யூஸ். யுவர் பேரண்ட்ஸ் ஆர் பேயிங் மோர் ஃபீஸ். யுவர் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ. உங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக கிடைக்கல, உங்கள் பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஸோ என்ன முடியுமோ அதை படிங்க. கிளாஸை ரீஓப்பன் ஆக பிறகு நம்ம டவுட்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம். போர்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சிஸ்டம் தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ படித்ததில் புரியுற மாதிரி இருக்கும், ஆனால் படிக்கும்போது ஞாபகம் மறந்துடும். ஃபைனல் எக்ஸாம் ரிவிஷன் பண்ணி தான் நம்ம அடுத்து இதெல்லாம் ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.